போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேங்கை வயல் விவகாரம் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக்குறாங்க. அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அங்கே கிராம சபை கூட்டம் நடந்திருக்கு. இந்த பஞ்சாயத்து தலைவர் பத்மாங்கிறவங்க எல்லார் முன்னிலையும் தன் தந்தையை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மோட்டிவ்ல இந்த முரளிராஜாங்கிறவர் தான் இதை மாதிரி மலத்தை எடுத்துட்டு வந்து கலந்துருக்காங்க. இந்த தகவல் எல்லாம் வெளில சொன்னதே அந்த 3 பேர் தான். அவங்கள போய் நீங்க இழுத்து வேற ஆள் கிடைக்காதனால போலீசார் அவசர அவசரமா செய்யறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் முரளி என்ன மேலதான் டவுட் விட்டு அவரை இது பண்ண பார்த்தா அதுதான் அப்புறம் நேற்று தான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா சரி சரிப்பா. ஒன்னும் ரொம்ப கண்டுபிடி பண்ணல. இல்ல நேற்று அவ்வளவு ஒண்ணும் பண்ணல. சரியா சரியா. வேலை எதுவும் பண்ணி போட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த நின்று பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் ஐயோ ஐயோ சொல்லி சொல்லாமனாலும் இருந்திருக்கலாம். நீங்க அதான் வேற சொல்லாம ஏதாவது கண்டுபிடி பண்ணுவாங்களே, நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இது அனுப்பி பேசணும், அட்டைச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து நம்பர் கொடுக்கல, சிசி நம்பர்னு சொல்லுவாங்க, கோர்ட் கேலண்டர் நம்பர், அது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புகார் கொடுத்த தரப்புல அட்வொகேட்லாம் வந்து ஆஜராகி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை சிபிஐ இந்த வழக்கை எடுத்தாலுமே அதுல என்ன மாதிரியான நடைமுறை மாற்றங்கள்லாம் இருக்கும் சார்? அவங்க வழக்கு அவங்க கிரை நம்பர் ஒன்று கொடுத்து அவங்க விசாரணையை ஆரம்பத்துலேருந்து துவக்குவாங்க, மறுபடியும் பஸ்லேருந்து ஆரம்பத்துலேருந்து துவக்குவாங்க. துவக்கையில் இவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வழக்குல முக்கியமான ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா பார்க்கப்பட்ட அந்த ஆடியோ வீடியோலாம் ஏன் லீக் பண்றாங்க? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இந்த வேங்கை வயல் விவகாரம் மழை விட்டும் தூவான விடலைங்கிற மாதிரி இப்போ அறிக்கைகள்லாம் சமர்ப்பிச்சாச்சு, அதற்கான குற்றவாளிகள்லாம் வெளியில் வந்தாச்சுன்னு சொல்லப்படுது. இன்னொரு தரப்பில் அவங்களாம் இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆகிறாங்க அப்படிங்கிற கருத்தும் வருது. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அங்கே உள்ள உண்மை நிலவரம் என்ன? அதாவது 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. கனகராஜ் அப்படிங்கிறவர் வந்து அந்த வேங்கை வேலையை சேர்ந்தவர் தான் ஒரு புகார் கொடுக்குறாரு. அது அந்த வெள்ளானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த புகாரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் கிராமத்தை சேர்ந்த நிறைய குழந்தைகள் வந்து உடல்நலம் சரியில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அட்மிட் ஆகிருக்காங்க. வாந்தி, பேதி, ஜுரம் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய வந்திருக்கு. சரி, இது தண்ணியில் உள்ள பிரச்சனையாக காரணமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் கிராமத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் வந்து அங்கேருந்த வாட்டர் டேங்கில் ஏறி பார்த்தாச்சுன்னா திடீர்னு ஒரு அதிர்ச்சி. என்னென்னா அதில் வந்து மலம் மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதன் பேரில் நாங்கள் புகாரை கொடுக்குறோம். அந்த ஏரியாவில் அந்த வெங்கை வேலுங்கிற ஊரில் வந்து ஒன்லி அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இருக்காங்க, தலித் மக்கள் மட்டும்தான் பெரும்பான்மையாக. அந்த மொத்தமே அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கட்டப்பட்ட டேங்க் தான் இது. அந்த டேங்கில் தான் இந்த மாதிரி கலந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த புகாரில் சொன்னதன் பேரில் வழக்கு பதிவு செய்து அதில் SC/ST ஆக்ட் IPC செக்ஷனில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. லோக்கல் போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தப்போ வந்து நிறைய குரல்கள் இது மாதிரி இது வந்து CBCID விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுந்ததுனால அரசு வந்து CBCID விசாரிக்கிறதுக்கு உத்தரவு போடுறாங்க. அதன் பேரில் CBCIDக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது. அங்கே CBCIDயில் உள்ள ஒரு DSP லெவலில் உள்ள அதிகாரி ஒரு டீம் அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசாரணை வந்து அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணுவாங்க. எப்படின்னா, மற்றவங்க இப்போ காவல்துறையில் வந்து ஒரு ஸ்டேஷனில் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னா இதை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கையில் இன்னொரு கேஸ் வந்ததுன்னா அந்த கேஸை நோக்கி போயிடுவாங்க. அப்போ இதன் மேலே செலுத்தக்கூடிய கவனம் குறையும். ஆனால் அந்த CBCIDலேருந்து ஒரு டீம், அந்த டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த டீம் இந்த கேஸை மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஸோ அவங்க ஃபோக்கஸ்டாக அதை பார்க்குறாங்க. எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரோட செல்ஃபோனையும் அவங்க எடுக்கிறாங்க. எல்லா செல்ஃபோனையும் எடுத்து அந்த அவங்க செல்ஃபோனோட நம்பர், அந்த டீட்டெயில்ஸ், தரவுகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 87 டவர், செல்ஃபோன் டவர், அந்த டவர் வழியாக போனால் 1 லட்சம் கால்ஸ், அதெல்லாம் எடுத்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 397 விட்னஸஸை விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த மலம் அங்கேருந்து எடுக்கப்படுது இல்லையா, அதுக்கு வந்து DNA டெஸ்ட், அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஒரு 31 பேர்கிட்ட இருந்து DNA டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து சில ஃபோன்களில் சில தரவுகள் வந்து அழிக்கப்பட்டிருந்தது.
அந்த அழிக்கப்பட்ட தரவுகளை திருப்பி கொண்டு வரதுக்கு அதுக்கு மெத்தட்லாம் இருக்குது. அந்த மெத்தடில் வரவழைச்சு அந்த ஃபோனில் இருந்தக்கூடிய ஃபோட்டோ, அழிக்கப்பட்ட ஃபோட்டோ, வீடியோஸ், அப்புறம் வந்து வீடியோ கால்ஸ், அப்புறம் ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் இவங்க வந்து பார்த்து இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்து அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே 22லேருந்து இப்போ 25 ஆயிடுச்சு. இது வரைக்கும் விசாரணை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இருக்க சமயத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்கு தொடரப்பட்ட உடனே அதில் வந்து அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி என்ன ஆச்சு இந்த கேஸ் அப்படின்னு கேட்குறப்போ சிபிசிஐடின்னு சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த வழக்கில் வந்து அந்த நீதிமன்றத்தில் விசாரணை தொடர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கேட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கிடையில் விசாரணை நாங்கள் முடித்து அந்த குற்றப்பத்திரிகையை வந்து ஃபைலிங் முறையில் தாக்கல் பண்ணிட்டோம் அந்த கோர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. 20ஆம் தேதி, இந்த மாதம் 20ஆம் தேதி தாக்கல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க, அது உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அந்த புகார் கொடுத்தவரை சொல்கிறாங்க. அவரும் போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, ஆமாம் ஃபைலிங்கில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, இவங்கள நீங்கள் போய் அங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அங்கேயே போய் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி அந்த விஷயங்களை தீர்த்துக்கிறதுக்குள்ள வழியே பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே உள்ள சார்ஜ் ஷீட்டில் பார்த்தா 3 பேரை அக்யூஸ்டாக காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த 3 பேரும் கைது செய்யப்படலை. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, அந்த ஊரில் ஆயுதப்படை காவலராக இருக்கக்கூடிய முரளி ராஜா அப்படிங்கிறவர் ஒருத்தர், அவரோட நண்பர்கள் சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் 2 பேர். என்ன அதில் மோட்டிவ் இவங்க விசாரணையில் தெரிய வந்திருக்குன்னு அங்கே சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து சிபிசிஐடியிலேருந்து இது சம்மந்தமாக ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பு போட்டிருக்காங்க. அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது முரளிராஜாவோட அப்பா அவர் வந்து இந்த சம்பவம் நடக்க 2 மாதத்துக்கு முன்னாடி 2/12/2022 2/10, அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அங்கே வந்து கிராம சபை கூட்டம் நடந்திருக்கு. அந்த கிராம சபை கூட்டத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவர் பத்மாங்கிறவங்க, அவங்க வீட்டுக்காரர் முத்தையா, அவங்க இருக்கிறப்போ இவரோட அப்பா ஜீவானந்தம், முரளி ராஜாவோட அப்பா ஜீவானந்தம் வந்து இந்த ஊரில் உள்ள இந்த மோட்டர் பம்பு, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் பம்பு, அதில் வேலை செஞ்சவரை நீக்கிட்டீங்க, அது சரியாக இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அந்த தலைவரோட ஹஸ்பண்டு இவரை கொஞ்சம் அவமரியாதையாக பேசியிருப்பார் பொழுது. எல்லார் முன்னிலையும் தன் தந்தையை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மோட்டிவில் இந்த முரளிராஜாங்கிறவர் தான் இந்த ஏற்பாடுகளை பண்ணி இதை மாதிரி மலத்தை எடுத்துகிட்டு வந்து கலந்துருக்காங்க. அவரை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில், பஞ்சாயத்து தலைவர் பழி வாங்கும் நோக்கத்தில் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து அந்த ஊரில் சேர்ந்த சிலர்களுக்கு வந்து அதை ஒத்துக்கலைன்னா, நம்ம தான் புகார் கொடுத்தோம் அந்த ஊரில் இருந்து, நம்ம ஊரை சேர்ந்த 3 பேரையே அக்யூஸ்டாக காட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இது விஷயமா அரசியல் கட்சிகளும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து இது மாதிரி வந்து விசாரணை, புலன் விசாரணை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு தரப்பிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான முறையில் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த குரல் இவங்க பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் கூட நாங்கள் செக் பண்ணியிருக்கோம், இவங்க தான் பேசுனது. இதுக்கிடையில் வீடியோ ஒன்று கசிஞ்சுது. அதாவது சுதர்சன் குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அங்கே தாய் பேசுகிற மாதிரி, அந்த பேசுகிறதுல வந்து எப்பா எப்படினாலும் அதை ஒத்துக்காத நீ அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அவங்க அத்தை பேசுகிற மாதிரியும் கூட கசிஞ்சுது. அதை வந்து அம்மா எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்னாச்சுப்பா பிரச்சனை? அதான் முரளி என்ன மேலதான் டவுட் விட்டு அவரை இது பண்ண பார்த்தா முன்னாடி அதுதான். அப்புறம் நேத்து தான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா சரி சரிப்பா. ஒன்னும் ரொம்ப கண்டுபிடி பண்ணல? இல்ல நேத்து அவ்வளோ ஒன்னும் பண்ணல. சரியா சரியா. வேலை எதுவும் பண்ணி போட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த நேரம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் ஐயோ ஐயோ சொல்லி சொல்லாம நல்லா இருந்திருக்கலாம் நீங்க. அதான் வேற சொல்லாம ஏதாவது கண்டுபிடி பண்ணுவாங்களே. சரிப்பா சரி பாத்துக்க. என்னம்மா என்ன விசாரிக்கலையா? என்ன விசாரிக்கல, என்ன கூப்பிடுறேன், போன் மேல போன் அடிச்சுட்டு இருக்காது, அப்புறம் போன போயிட்டு. சரிம்மா நான் இது வேலை அடிக்கலாமா? நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இது அழைச்சி பேசணும், அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. எல்லாம் செக் பண்ணிட்டோம், நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம்,
இதில் எந்த இதுவும் இல்லை, எல்லா விஷயங்களும் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் கிடைச்சி அதை தான் நாங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தகவலெல்லாம் வெளில சொன்னதே அந்த 3 பேர் தான், அவங்கள போய் நீங்கள் இழுத்து வேறு ஆள் கிடைக்காதனால போலீஸார் அவசர அவசரமாக அதை செய்கிறாங்க, 2 வருஷமாக இழுத்துட்டு வராங்கிற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போது அவங்க ஃபோனில் உள்ள தரவுகளை இவங்க சயின்டிஃபிக்கலாக எடுத்து அதில் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. இதில் நேரடி சாட்சிகள் யாரும் கிடையாது, சம்பவத்தை நேரடியாக பார்த்தது யாரும் கிடையாது. எல்லாமே வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அந்த ஃபோட்டோக்கள் இருந்தது, அந்த ஃபோட்டோ எப்படி அழிஞ்சுது, இவங்க என்ன பேசினார் அவர்கிட்ட, அவர் என்ன பேசினார், என்ன சொல்லியிருக்காரு, அப்போ அந்த இடத்துல இவர் டவர் லொக்கேஷன் என்ன, இவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க, இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து இவங்க கிடைச்ச எவிடன்ஸை வச்சு தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது குற்றம் செய்தது இவர்கள் தான் என்று நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான், இவங்க பேரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு எகென்ஸ்டாக அந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது, அதனால் அவங்க குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து நம்பர் கொடுக்கல, சிசி நம்பர்னு சொல்லுவாங்க, கோர்ட் கேலண்டர் நம்பர். அந்த கோர்ட்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்து அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. அது இந்த எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புகார் கொடுத்த தரப்பில் அட்வொகேட்லாம் வந்து ஆஜராகி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விசாரணை நீதிபதி எதிர்த்தரப்பு, அதாவது சிபிசிஐடிலேருந்து அரசு தரப்புலேருந்தும் நீங்கள் வந்து இதுக்கு என்னென்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக அது நீதிமன்றத்தில் இப்போ விசாரணையில் இருக்குது. நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறதா, இல்லை நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து வெரிஃபை பண்ணி போடுங்கன்னு திருப்பி கொடுக்குறாங்களா, இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அக்செப்ட் பண்ணால் கூட அப்புறம் வழக்கு நடக்கும், வழக்கு நடந்து அதுக்கப்புறம் தான் குற்ற வழியாக இல்லைன்னு அது தீர்மானிக்கப்படும். இதில் சார் இப்போ எல்லாரும் சிபிஐக்கு வழக்க மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சிபிஐ இந்த வழக்கு எடுத்தாலுமே அதில் என்ன மாதிரியான நடைமுறை மாற்றங்கள்லாம் இருக்கும் சார்? இப்போ சிபிசிஐடி ஒரு விசாரித்து ஃபுல் ஃபைல் வச்சுருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை அவங்க ஃபஸ்ட்லேருந்தே எடுத்து இந்த கேஸ் நடத்துவாங்களா? அதாவது லோக்கல் போலீஸும் சிபிசிஐடியும் வந்து நம்ம மாநில போலீஸ், நம்ம டிஜிபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ். சிபிஐங்கிறது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ். பட் அவங்களும் போலீஸ் தான், அவங்களும் இதே மாதிரி தான் விசாரிக்க போகிறாங்க. அவங்க வந்து இதை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அவங்க வழக்கு, அவங்க கிரைம் நம்பர் ஒன்று கொடுத்து அவங்க விசாரணையை ஆரம்பத்துலேருந்து துவக்குவாங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து துவக்குவாங்க. துவக்கையில் இவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆமாம், அதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் அவங்க பண்ணியிருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்குது, இது தவிர அவங்களுக்கு வேறு எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலாம், அதனால் அப்படியும் போட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சிபிஐ அப்படின்னா அந்த உத்தரவு, சிபிஐ வந்து விசாரிக்கணும்னா ஒன்று கோர்ட்டு உத்தரவு போடணும், இல்லை மாநில அரசு உத்தரவு போடணும். மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரம், இல்லைன்னா கோர்ட்டு, அதாவது ஹைகோர்ட் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட், அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு. இப்போ இவங்க ஏற்கனவே ஃபைல் பண்ணாங்களே ஹைகோர்ட்டில், அப்போ அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கீழ்கோர்ட்டு எங்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அந்த புதுக்கோட்டையில் இருக்க கோர்ட்டில் போய் நீங்கள் உங்களோட நிவாரணம் தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அங்கே போய் ஆஜராகி இவங்க தரப்பு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. முடிவு என்னங்கிறது நீதிமன்றம் கையில் தான் இருக்குது. மாநில அரசு இது வெறும் வதந்தி பரப்பாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குது. ஆமாம், இதில் இன்னொரு தரப்பில் என்னென்னா, 2 வருஷமாக போலீஸ்காரங்க இதை மட்டும்தான் விசாரிச்சாங்கன்னா அதில் இவ்வளோ தாமதமாக இப்போ சொல்ல வேண்டியது என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது என்னென்னா, அந்த வழக்கில் முக்கியமான ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பார்க்கப்பட்ட அந்த ஆடியோ வீடியோலாம் ஏன் லீக் பண்ணுறாங்க, இது யாருக்கானது அப்படிங்கிற வகையிலையும் கேள்விகள் எழுப்பப்படுது சார். அதாவது இந்த வழக்கு வந்து புலன் விசாரணை வந்து இந்த தரவுகள் எல்லாத்தையுமே தயார் பண்ணுறது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. 1,00,000 கால்ஸை வெரிஃபை பண்ணுறது லேசான விஷயம் கிடையாது. இது ஒன்றையும் வந்து கிடைச்ச விஷயங்களை அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். பார்த்தா தான் அந்த முடிவுக்கு வர முடியும். அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண போன ஒருத்தரை பார்த்தா விசாரிச்சாங்க, 397 பேர் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்தது எல்லாத்தையுமே இப்போ வந்து டிஜிட்டலாக வீடியோ எடுத்துடுறாங்க. முன்னாடி சட்டங்கள் எப்படி இருந்ததுன்னா, இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு. இப்போ சட்டங்கள் மாற்றப்பட்டதில்ல, குற்றவியல் சட்டங்கள், அதில் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து அட்மிசிபிள், ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இவங்களோட கேஸே வந்து எல்லாமே வந்து இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸஸ் தான். அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸை வச்சு தான் அந்த கேஸே பில்டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் இவங்க சரியான முறையில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அரசாங்கத்தோட வாதம். அப்படி தான் நம்மளும் நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே வந்து சிபிஐ விசாரணையோ இல்லை நீதிமன்ற விசாரணையிலையோ உண்மை என்னங்கிறது தெரிய வரலாம். ரொம்ப நன்றி சார், நீண்ட நேரமா அவங்க கருத்துக்களை வெவ்வேறு குணங்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.